ஆர்சிபி வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அதுலயும் பவர் பிளேல அந்த பவர் பிளே சம்பவத்தால 5 ரெக்கார்டை படைச்சிருக்காங்க. அந்த 5த்தையும் சொல்றேன் கேட்டுங்க. பவர் பிளேல 2 பவுலர் போட்டாங்க. புவனேஷ்குமார் 3 விக்கெட்டு, ஆசில்வுட் 3 விக்கெட்டு. இதுதான் ஐபிஎல்ல வரலாற்றிலேயே முதல் முறையாக 2 பேரும் 3 விக்கெட் எடுக்கிறது பவர் பிளேக்குள்ளேயே அப்படின்றது ஒரு ரெக்கார்டு. 2வது லோவஸ்ட் பவர் பிளே இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல் 13 ரன்னு 6 விக்கெட் அப்படின்றத இந்த வருஷம் ரெக்கார்ட் ஆயிருக்குது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 14 ரன் 1 ரன்னு கம்மியா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் ஆர்சிபி பக்கம் வந்து சேர்ந்திருக்கு. அதை தாண்டி குறிப்பிட்ட 7 ரன்னுக்கு 7 ரன்னுக்கு 5 விக்கெட் இது வரைக்கும் ஐபிஎல்ல நடந்ததே கிடையாதான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற ஒரு ரெக்கார்டையுமே படைச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி அந்த 5 பேட்டர் டாப் 5 பேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இதுக்கு முன்னாடியும் நிறைய வாட்டி அவுட் ஆயிருக்காங்க. ஆனா 7 ரன்னு கம்மியாலாம் யாருமே ஸ்கோர் பண்ணதில்லை அப்படின்ற ஒரு ரெக்கார்டுமே வந்திருக்குது. என்னடா இது ரெக்கார்டு மேல ரெக்கார்டு படைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பவர் பிளேலேயே அதிகபட்சமான லூஸ் பண்ண விக்கெட் 6, அதுவும் இந்த மேட்ச்ல தான் வந்து சேர்ந்துருக்குது. இதுக்கு முன்னாடியும் கொச்சிட்ட இருக்கிற ஸ்கேர்லாம் 2011 6 விக்கெட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இதுவும் ரெக்கார்டு ஈக்குவல் பண்ணியிருக்கிறாங்க மக்களே.